நேற்றைய தினம் நாங்கள் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் தேர் ஓட்டுகின்ற நிகழ்ச்சி நடைபெறும். நான், நம்முடைய அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த் உள்பட முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜு என பலர் நாங்கள் எத்தனையோ ஆண்டு காலமாக சென்று கொண்டிருக்கிறோம். அந்த மக்கள் எல்லாம் நல்ல அன்பா இருக்காங்க, நல்ல ஏற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் சென்ற போது அவர்கள் ரொம்ப வரவேற்றார்கள். ஆனால் நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சென்னையில நடைபெற்ற ஒரு கிறிஸ்தவ விழாவில் போய் அல்லேலூயா என்று சொல்லியிருக்கிறார். அதனால அவருக்கு பேர் அல்லோலியா பாபு. அங்க இவர் இறங்கணும்னா அல்லோலியா பாபு ஒளிக சரி, அவர் அல்லோலியா பாபு. உனக்கு பிரதமர் மோடி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு டெல்லி கதீட்ரல் சர்ச்சில் முதல் வரிசையில போய் கும்பிட்டு இருந்தார். அப்ப அவர் என்ன மோடி? அல்லோலியா மோடி. அடுத்தது போப்பாண்டவர்கிட்ட போய் குறிஞ்சு நிற்க. அப்ப அது என்ன மோடி? ஏன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து வேற யாராவது மோடியை கொண்டாங்க போப்பாண்டவர்கிட்ட குறிய விட்டுருந்தாங்க. நீங்க வெளிநாட்டுக்கு போனா முஸ்லீம்களை கண்டு கட்டி பிடிச்சாரு. அது என்ன மோடி? சந்தர்ப்ப மோடி. அப்போ இவர் போயிட்டா இப்படியா, அவர் போனா அது ஒண்ணு. எப்படிப்பட்ட தந்திரம் ஏமாத்துன்னு பாருங்க. அதுக்கு பிறகு குண்டத்துக்கு போட என்னன்னா, மகாத்மா காந்தி இந்த பாவம் இந்த கிழமை வாழ்க்கை பூரா சட்டப்படாம நடந்தார். ஏன் காந்தி வாழ்க்கை பூரா சட்டப்படாம நடந்தாங்க? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள் மக்களுக்கு சட்டப்பொடுக்கு உரிமை இல்லை, சட்டப்பொடுக்கு வசதி இல்லை. அவன் போட்ட பிறகு நான் சட்டப்படுவேன், சட்டையை கலத்தி துறப்பேன். குளிர்லேயே வெயிலே சட்டப்படாமல் சுத்தி நடந்தது மகாத்மா காந்தி. அந்த மனுஷனை கோட் செயல் மட்டும் சுட்டுக்கொண்டவன் என்ன காரணம் சொல்றேன்னா, காந்தி ஒற்றுமை பேசுறார். இந்து முஸ்லீம் ஒற்றுமை பற்றி பேசுறார். காந்தி ஜாதி வேண்டான்னு சொல்லிட்டார். தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் தேவை நடத்தக்கூடாது. அதனால அதை சுட்டுக் கொள்வதற்கு திட்டம் தீட்டி கொடுத்தவர் என்ற குற்றச்சாட்டில் வழக்க சந்திச்சவர் சார்வர்கர் என்கின்ற ஒரு மனிதன். சார்வர்கர் ஒரு கோழை. ஏன் கோழைன்னா, சார்வர்கர் ஒருக்கா கைது செய்யப்படுகிறார். வெள்ளைக்கார பிரிட்டிஷ் அரசர். அவர் சிறையில் வைக்காங்க அந்தமான் தீவில். அவர் அங்கே வெள்ளைக்காரன் காலத்துக்கு கும்பிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து, ஐயா நான் உங்க ஆளு, என்ன தெரியாம படிச்சு இங்க வச்சிருக்கீங்க, என்ன விடுங்க, நான் உங்களுக்கு ஆதரவா தான் பேசுறேன்னு மன்னிப்பு கடிதம் அவரு வெளியே வர. நம்ம தூக்கு கயிறை முத்தம் போட்டு, இந்த தூக்கு கயிறை நான் இந்திய மக்களின் விடுதலைக்காக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய கழுத்துல மாட்டி 24 வயதுல உயிர் நீத்த பகத்சிங் இங்கே இருக்காரு. இந்த ஆளை இங்கே இருக்காரு. இந்த நாட்டிற்காக சட்டையை கலத்தி போட்டு சுத்தின காந்தி அது. இந்த சார்வர்கர் அவங்க சார்வர்கர் வாழ்கன்னு பேசுறாங்க. இது ஒரு கோயிலப்பா. இந்த கோயில்ல தானுமாலய சாமி வாழ்கன்னு சொல்லியிருந்தா சரி, சிவன் வாழ்கன்னு சொன்னா சரி, விஷ்ணு வாழ்கன்னா சரி, பிரம்மா வாழ்கன்னா சரி. அங்க யார் வாழ்கையா? கொலைகேஸ் குற்றவாளி. அது யாரை கொண்ட கேஸ்? இந்த நாட்டினுடைய மகாத்மா என்று அழைக்கப்படுகின்ற, தேசபிதா என்று அழைக்கப்படுகின்ற மகாத்மா காந்தி கொலை வழக்கில் கோஷம் பண்ண. இதுதான் ஆன்மீக வளர்ப்பு. அங்க வரக்கூடிய ஆள் யார் வருவா? பசியால, பட்டினியால, துன்பத்தினால கஷ்டப்படுவாங்க. ஒரு நேர்ச்சியோட, கடவுளை எனக்கு ஏதாவது நடக்குமா வேண்டுதலோட வருவான். அவன் சாமியை பார்க்க வருவான். அந்த இடத்துல போய் சார்வர்கர் வாழ்கன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய அரசியலுக்காக எதையும் செய்யலான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளா இருப்பான். ஏன்னா இவரெல்லாம் இது ஒரு மதவரை கூட்டம். இவர்கிட்ட எந்த திட்டமும் கிடையாது. நம்ம எத்தனையோ திட்டங்கள் தந்துட்டு இருக்கு, எத்தனையோ திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள்.